அரசாங்க அதிகாரிகள் யாழ் மாவட்ட அரசு மாவட்ட நிறுவனத்தினுடைய தலைவருக்கு அந்த பொன்னாடை ஓட்டப்படுகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றிருக்கிறது. நன்றி. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அண்மித்த காலப்பகுதியில் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக டிட்வா புயலுக்கு பின்னர் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிடத்தக்க நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. கண்டியில் 2.7 என்ற அடிப்படையிலும் திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட கரிவர பகுதியை மையமாக கொண்டு 3.5 என்ற அளவிலும் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே கடந்த காலங்களில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் உள்ளாந்தர் ஆட்சி காலத்தின் பொழுது கொழும்பை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருப்பதாகவும் அப்பொழுது இலங்கைக்கு ஆட்சி செய்த உள்ளாந்தருடைய தேசாதிபதி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்த அந்த வரலாற்று சார்ந்து இப்பொழுதும் இருக்கின்றது. அதற்கு பின்னர் சிறிய அளவிலான நில அதிர்வுகள் இலங்கையில் பல பிரதேசங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணம் சார்ந்து குறிப்பாக வவுனியாவிலும் முல்லைத்தீவுக்கு அண்மித்த பகுதிகளிலும் பதிவாக இருக்கின்றன. இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் தற்பொழுது இது ஒரு சிறிய அளவிலான நில அதிர்வாக இருந்தாலும் கூட இது என்று ஒரு நாள் ஒரு 5 அல்லது 5.5 என்ற அளவில் அதிகரிக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்பாராத அளவிலான பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. பொதுவாகவே இந்த நிலநடுக்கம் என்பது எதிர்வு கூற முடியாத ஒன்று. ஆனால் அதிகரித்து வருகின்ற நில அதிர்வுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக விரைவில் ஒரு நடுத்தர அளவிலான அல்லது நடுத்தர அளவை விட சற்று அதிகமான அளவிலான நில அதிர்வுக்கான வாய்ப்புகளை இலங்கை கொண்டிருக்கின்றது என்பதனுடைய வெளிப்பாடு இது இலங்கையினுடைய பல அறிஞர்களினால் இது தொடர்பான விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மலைநாட்டை பொறுத்தவரையில் மத்திய மலைநாட்டினுடைய புதிய நீர்த்தேக்கங்களின் உருவாக்கங்களின் பொழுதே பலர் இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அண்மித்த காலப்பகுதிகளில் இதனுடைய நில அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் பல்வேறு அறிஞர்கள் குறிப்பாக புவி சரிதவியல் புவியியல் சார்ந்த அறிஞர்கள் இது தொடர்பான எச்சரிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நில அதிர்வை கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் என்றோ ஒரு நாள் ஒரு பெரிய அளவில் நிகழ்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கு. பொதுவாக நில அதிர்வு என்பது எப்பொழுதுமே முன்னெதிர்வு கூறப்பட முடியாத அனர்த்தங்களில் ஒன்றாகும். ஆனால் பெருமளவான நில அதிர்வுகளை பொறுத்தவரையில் அவை 2 நில அதிர்வுகளாகவே இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு சிறிய அதிர்வு இடம்பெற்று அதற்கு பின்னரே மிகப்பெரிய அளவிலான நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு சிறிய நில அதிர்வை உணர்கின்ற எங்களுடைய மக்கள் அதற்கு பின்னான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக கட்டிடங்கள் அல்லது மிகப்பெரிய கட்டுமான பகுதிகளிலிருந்து வெளியேறி ஒரு பரந்த வெளியில் நிற்பதனூடாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். எந்த ஒரு அனர்த்தமும் குறிப்பாக இதுவரைக்கும் எங்களுக்கு புயலடக்கம் ஏற்படாவிட்டாலும் கூட எதிர்காலத்திலும் ஏற்படாது என்பதற்கான எந்த விதமான உறுதியும் கிடையாது. ஆகவே எதிர்காலத்தில் அத்தகைய ஒரு சிறிய நில அதிர்வை மக்கள் உணர்ந்தால் அதற்கு பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த கட்டுமானங்களில் இருந்து வெளியேறி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவர்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பானதாக இருக்கும். இலங்கை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்று 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றும் வடக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வடக்கு மாநிலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் எதிர்வரும் 8ஆம் தேதி வரைக்கும் மிக அதிக அளவிலான மழைவீழ்ச்சி கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் இந்த 2ஆம் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தினுடைய பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பமான வடகிழ் பருவம் என்பது 2ஆம் மாதத்தின் இறுதி வாரத்தில் இந்த பிரதேசத்தை விட்டு நீங்கும் என குறிப்பாக பின்வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் எதிர்வு கூறப்பட்ட நிலைமைகளின் அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்தில் எதிர்காலத்தில் ஒரு எல்லினோவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் விளைவாக எங்களுடைய பிரதேசங்கள் குறிப்பாக 3ஆம் மாதத்திலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் வெப்பமான வானிலை எதிர்கொள்வதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆகவே எல்லினோவினுடைய அதிகரிப்பு என்பது எங்களுக்கு ஒரு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறலாம். எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண நகரப்பகுதி அண்மித்த பகுதிகளில் வளைத்தர மாசுபாடு என்பது பெருமளவுக்கு பேசப்படுகின்ற ஒரு விடயம். இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்தில் விரும்ப முடியாத அளவிற்கு அல்லது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளி மாசுபாடு அவதானிக்கப்பட்டிருக்கின்றது.
ஆகவே உள்ளூர் காரணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லை தாண்டிய சில காரணிகளினால் எங்களுடைய பிரதேசங்களினுடைய வழித்தர மாசுபாடு என்பது மிக மோசமான அளவில் இருக்கின்றது. குறிப்பாக வழித்தர குறிகாட்டியில் 180 என்ற அளவை தாண்டினால் உணர்திறன் மிக்கவர்களுக்கு அதிக அளவிலான பாதிப்பை இந்த வழித்தர மாசுபாடு ஏற்படும். ஆனால் அண்மித்த சில காலங்களாக எங்களுடைய மாவட்டத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்தவரையில் வழித்தர மாசுபாடு என்பது 180 விட கூடுதலாகவே காணப்படுவது என்பதனால் இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது சுவாசம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும் என்ற அதே வேளை சில சூழல் சார்ந்த உணர்திறன் மிக்கவர்களுக்கு குறிப்பாக சுவாசம் சார்ந்த உணர்திறன் மிக்கவர்களுக்கு இந்த வழித்தர மாசுபாடு என்பது அல்லது வலி மாசுபாடு என்பது அவர்களுக்கு சில அசௌகரியங்கள் அல்லது சில வகையான நோய்களை ஏற்படுத்தும் என்பதனால் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமானது. மிக குறிப்பாக இந்த சுவாசம் சார்ந்த நோய் உள்ளவர்கள் நகர பகுதிகளுக்குள் நுழைகின்ற பொழுது முகக்கவசம் அணிவதனூடாக தமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். நிஜமாக இந்த முறை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் பெரும்போக்கு எச்சரிக்கை என்பது காலநிலையினால் ஒரு மிகப்பெரிய அளவு சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது. அவர்கள் விதைத்த ஆரம்ப காலங்களில் குறிப்பிட்ட சில நாட்கள் மழையற்ற நிலைமை காணப்பட்டது. அதற்கு பின்னர் டிட்வா புயலோடு சேர்ந்து இணைந்ததாக பெரும் வெள்ள அழுத்தங்கள் நிகழ்ந்திருந்தது. தற்பொழுது அறுவடை செயற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அறுவடை செயற்பாட்டையும் அல்லது நெல் உலரவிடும் செயற்பாட்டையும் குழப்பும் வகையில் மழை கிடைத்து வருகின்றது. ஆகவே உண்மையில் ஒரு மிகப்பெரிய சவாலை இந்த முறை எங்களுடைய பெரும்போக எச்சரிக்கை எதிர்கொண்டிருக்கின்றது. மிக குறிப்பாக விவசாயிகளுக்கு காலநிலை பருவத்துக்கு பயிர் பருவத்துக்குமான தொடர்பை கண்டறிவதில் மிகப்பெரிய அளவிலான சவால் காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் விதைக்கின்ற காலப்பகுதியில் அவர்கள் இந்த வானிலை சார்ந்த பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டார்கள். அறுவடை காலத்திலும் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இம்முறை அவர்களுடைய அறுவடை செயற்பாடு என்பது மிக குறைந்த அளவிலேயே இருக்கின்றது. விளைச்சல் என்பது மிக குறைந்த அளவிலே இருக்கின்றது. குறைவாக கிடைத்த விளைச்சலை கூட காப்பாற்ற முடியாத அளவிற்கு அவர்களுக்கு இந்த வானிலை சார்ந்த பாதிப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நான் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் அவதானித்த பல விடயங்களில் நெல் உலரப்போட்ட இடங்களில் கிடைத்த திடீர் மழையினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் போக்குவரத்து சீரின்மையால் நெல்லை கொண்டு செல்ல முடியாமல் அதே களங்களிலேயே நெல்லை வைத்திருப்பதனால் அவையும் நெல் கிடைத்திருக்கின்ற மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலநிலை மாற்றம் என்பது இந்த நெற்செய்கை சார்ந்து குறிப்பாக நெற்செய்கை சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உரிய திணைக்களங்கள் அல்லது அதிகாரிகள் இது தொடர்பாக கவனம் செலுத்தி இது தொடர்பான போதுமான விளைத்திறன் மிக்க நிலைத்திருக்கக்கூடிய தீர்வை ஏற்படுத்துவதனூடாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய விவசாயத்தை பெறுகின்ற அதே வேளை எங்களுடைய உணவு உற்பத்தியினையும் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தயார்படுத்த முடியும். மக்கள் படுகின்ற துன்பங்களை உணர்ந்து கொண்டவர்களாக நீங்களும் பெரும்பாலானவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவே அந்த வகையிலே இந்த எங்களுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை துயரங்களை அறிந்தவர்களாக அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாடுகளை அறிந்தவர்களாக அல்லது அவர்களை ஏதோ ஒரு வகையிலே இருக்கின்ற நிலையிலிருந்து மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக நீங்கள் அரசு நிறுவனங்களோடு இணைந்த வகையிலே உங்களுடைய கடமைகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். அரசு நிறுவனங்களுடைய அந்த இடைவெளிகளை கப்பிலிங் செயற்பாடுகளை நீங்கள் மிக நேர்த்தியாக மேற்கொண்டு வருகின்றீர்கள். இனியும் மேற்கொள்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இந்த செயற்பாடுகளிலே அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய வலுவான பங்களிப்பு என்றும் இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய மாவட்டத்திலே மேலும் இணைத்திறனான மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி நாங்களும் அரசு நிர்வாக கட்டமைப்பு பிரதேச செயலகமாக இருக்கலாம் அல்லது மாவட்ட செயலகமாக இருக்கலாம் அரசு நிர்வாக கட்டமைப்பும் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு செயற்பாடுகளோடு ஒன்றிணைந்து செயற்படுவோம். அதற்கு இல்லாமல் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கூறி இந்த வருடம் இந்த இணையத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர் பதவி வகித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அதே வேளையில் 2026ஆம் ஆண்டு இந்த செயற்பாடுகளை நினைக்கிறேன். கொரோனா காலம் இருந்த காலத்தில் இந்த நிர்வாக செயற்பாடுகள் இருந்த காலம் அல்லது சில காலங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் உண்மையிலே இந்த கொரோனா காலத்திலே அரசு சார்பற்ற நிறுவன மக்கள் தங்கள் நடமாட முடியாத நிலையிலே இருந்தபோது மக்களை தேடி சென்று இந்த அரசு நிறுவனங்களோடு இணைந்த வகையிலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல்வேறு பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த புதிய நிர்வாகத்தை நடைபெற இருக்கின்றது. அந்த புதிய நிர்வாகத்திலே செயற்படுகின்றவர்கள் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய இணையத்தினை சரியான பாதையிலே தொடர்ந்து இட்டுச் செல்ல வேண்டும். அதற்கு இல்லாமல் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்விலே என்னை அழைத்தமைக்காகவும் நன்றி கூறி உங்களுடைய செயற்பாடுகள் மாவட்டத்திலே ஒன்றிணைந்து செயற்பட என்றும் உங்களோடு பக்கபலமாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. யாழ் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர்களுக்கு
சபையில் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அன்புக்குரிய மாணவனும் புவியியல் துறை தலைவருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜ் அவர்களே, சபையில் இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். உலகளாவிய ரீதியில் அரசாங்கங்கள் தங்களுடைய நாட்டை, நாட்டு மக்களை முழுமையாக ஆளும் பகுதிகளை இன்றைக்கு இழந்திருக்கின்றன. சில நாடுகளில் அரசாங்கத்திற்கு போட்டியாகவே என்ன ஒரு அரசாங்கங்களும் இருக்கு. பல நாடுகளில் உங்களுக்கு தெரியும், கிளர்ச்சி ஆட்கள் ஒரு பகுதியில் பிரதேசங்களை தங்களுடைய பகுதிகளுக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியாளர்கள் நாம்சே கட்டு. ஆனால் உலகளாவிய ரீதியில் அரசாங்கம் செய்ய முடியாதது, அரசாங்கத்துக்கு உதவியாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பணி இங்கு உலகளாவிய ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அரசால் எல்லா இடமும் அவருடைய கை எட்டுதில்லை. அதாவது அரசாங்கத்தால் அடைய முடியாமல் இருக்கு. பழமையான ஆட்கள், பின்தங்கிய பிரதேசங்கள், பிரியாணி. இதே நேரத்தில் இன்னொரு நிறுவனம், அதாவது இந்த சிவில் சமூகங்கள் இன்னொரு கட்டமைப்பு இருக்கு. அது பல்வேறு சங்கங்கள், பல்வேறு சமூகங்களினதும் பல்வேறு வகையான குழுக்களினுடையது அவருடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வராங்க. ஆகவே இன்றைக்கு அரசாங்கம் அரசு சார்பற்ற நிறுவனத்தினது உதவியுடனும் சிவில் சமூகத்தினுடைய உதவியுடனும் ரெண்டும் ஒன்றென்ற சில சமயம் ஒன்றோட ஒன்று மேவி நிற்கும். சிவில் சமூகமும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இன்றைக்கு ஆட்சி பரப்பில் கவர்னன்ஸ்ல மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. செய்தியை பகிர்ந்து தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்விலே தொடர்ந்து உரையாற்றுவதற்காக மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பிராந்திய இணைப்பாளர் திரு கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுடைய தலைவர் மேடையிலே இன்றைய நிகழ்வுடைய பிரதான அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் இன்றைய நிகழ்வினுடைய விழா நாயகனாக இருக்கின்ற பேராசிரியர் பிரதீபராஜா, அரசாங்க நிறுவனத்தினுடைய செயலாளர் உட்பட நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள், பேராசிரியர் உட்பட கலந்திருக்கின்ற சகலத்தினுடைய மதிய வணக்கம். நேரம் கிடைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளுக்கு உண்மையிலே எங்களுடைய பேராசிரியருடைய உரையில் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தினுடைய இன்றைய மனித உரிமை சார்ந்த பல்வேறு விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். நினைக்கிறேன் உங்களுடைய நிறுவனத்திற்கு 21 நிறுவனங்களுக்கும் அடுத்த ஆண்டு எந்த வகையான ஒரு செயற்திட்டத்தை, ஒரு ப்ரொஜெக்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற உரை, அந்த உரையில் அப்படி அமைந்திருக்கிறது. நாங்கள் இவ்வளவு காலம் சிவில் அல்லது அரசியல் உரிமைகளை பேசியே சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகளை தவிர்த்து வந்திருக்கிறோம் அல்லது நாங்கள் மறந்து விட்டிருக்கிறோம். கல்வித்துறையிலே, சுகாதாரத்துறையிலே, காலநிலை மாற்றத்திலே இந்த மாகாணம் அல்லது மாவட்டம் இன்று பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இனிவரும் காலங்களிலே சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக காலநிலை மாற்றம் சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகளிலே தாக்கம் செலுத்துகிறது. அதான் நான் சொல்லுவேன். இந்த மாவட்டத்தின் விலை 900 என்றால் சமூக பொருளாதார உரிமையிலே எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த சர்வதேச மட்டத்தில் சரி, இலங்கை மட்டத்தில் சரி, இந்த காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்பது மனித உரிமைக்கு பாரிய சவால். இதுதான் சர்வதேச மட்டத்தில் பல்வேறு கான்ஃபரன்ஸ் மகாநாடுகள் நடத்தப்படுகிறது. அது இலங்கை மற்றும் விதிவிலக்கு அல்ல என்பது அவருடைய மிக தெளிவான. அதையும் யாழ்ப்பாணம் இன்னும்
முக்கியமான ஒரு இடமாக மாறிவிட்டது என்பது முக்கியம். ஆகவே அந்த அந்த ஒரு செய்தி இன்றைய ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த நிகழ்வும் குறிப்பாக அவரை கௌரவித்ததில் நான் பெருமைப்படுகிற ஒரு விடை, இந்த மனித உரிமையாக கலைக்கின்ற பொழுது 2 விடயங்கள் கலை. ஒன்று ப்ரமோஷன், இன்னொன்று ப்ரொடெக்ஷன். நாங்கள் கூடுதலாக ப்ரொடெக்ஷன் பார்த்து ஒரு உரிமை மீறப்பட்ட பிறகு அதுக்கு என்ன நிவாரணம் தேடலாம், எவ்வாறு அந்த மீறலுக்கு பொறுப்பானவரை கண்டிக்கலாம், இவ்வாறான நிகழ்வுகள் தான் கூடுதலாக பார்க்கலாம். ஆனால் அவர் செய்து வருகின்ற வேலை மனித உரிமைகளுக்கான ப்ரொமோஷன் வேலை. அதாவது ப்ரொமோஷன் என்பது மனித உரிமை மீறல் ஒன்றை நடைபெறாமல் எவ்வாறு தடுப்பது, பிரிவென்ஷன் பார்ட்டும் செய்து கொண்டு வருகிறது. அது மிக முக்கியமான பகுதி மனித உரிமை. ஏனென்றால் நாங்கள் வெள்ளம் வந்த பிறகு அணை ஏற்பட்டுவதற்கு தான் நாங்கள் எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லா சேஃப்டியும் இருக்கு. ஆனா எங்களுடைய ஒரு சிலர் மட்டுமே அதுக்குரிய முன் ஆயத்தங்கள் செய்வார்கள். அவர்கள் சிறந்த ஒரு மனித உரிமை பாதுகாவலராக நான் பார்க்கிறேன். இந்த மனித உரிமை பாதுகாவலர்கள் பல்வேறு பேர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு ஏதாவது நான் மனித உரிமை பாதுகாவலர், நான் மனித உரிமை ஆர்வலர் என்று சொல்லுகின்ற நிலைமை என்று எங்களுடைய சமூகத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் என்ன மனித உரிமை பாதுகாப்பு வேலை செய்கிறார்கள் என்று ஏதாவது ஒன்றுமே இல்லை. ஆனால் மிக சிறந்த வகையில் மனித உரிமை பாதுகாவலராக இந்த சமூகத்திற்கு அவர் செய்கின்ற சேவைக்கான இந்த விருதுக்கு மிக பொருத்தமானவராக பேராசிரியர் பிரதிகளாவுடைய அவர் காணப்படுகிறார்கள். விருது மிக பொருத்தமான மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறேன் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற அடிப்படையில் மிக நீண்ட காலமான உறவு இந்த அரசாங்க நிறுவனங்களுடைய இணைப்புடன் இருக்கிறது. நீண்ட காலம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் வருவதற்கு முதல் நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக நல்ல உறவுகளை கொண்டிருக்கிறோம். முக்கியமாக ஒரு நிகழ்வுகள் ஆரம்பித்தார்கள். நாங்கள் அவர்கள் நிறைய ஒத்தாசை வழங்கியிருந்தோம். சமூகத்திலே மனித உரிமை கல்வியை கொண்டு செல்வோம். ஒரு நிகழ்வோ நாங்கள் இணைய வழியோடாக அவர்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்து கொடுத்திருந்தோம். இரண்டாவது அது நேரடியாகவே அவர்களுடைய அலுவலகத்திலே நடந்த பிரதான அலுவலகம். அது தொடர்ச்சியாக இன்னும் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்றால் நிறைய மனித உரிமை மீறல்களுக்கு இலக்காக பிரதேசமாக என்னுடைய பிரதேசங்கள் இருக்கிறது. அது தனி மனித உரிமை மீறலாக இருக்கலாம், சமூக ரீதியான உரிமை மீறலாக இருக்கலாம். எல்லா உரிமைகளும் இங்கு மீறப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அது தனிநபர்களால் மீறப்படுகிறது, சமூகத்தினால் மீறப்படுகிறது, அரசினால் மீறப்படுகிறது, எல்லா தளங்களிலும் அது மீறப்படுகிறது. அவை மனித உரிமை பாதுகாவலர் என்ற அந்த பயிற்சி நிலைகளை தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்வதோடாக சமூக மனித உரிமை தொடர்பான கல்வியை பெற்றுக் கொள்வதோடு மனித உரிமை மீறல்களை குறைப்பதற்கான ஒரு பொறிமுறையாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதோடாக உங்களுடைய நிறுவனமும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக சமூகத்துக்கு இருக்கும் என்பதை இந்த விடயத்தை பதிவு செய்து கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி மதிப்பார்ந்த திரு கனகராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியாக நன்றியுரை நிகழ்வு இருக்கிறது. நன்றியுரையை வழங்குமாறு செல்வி பிரியங்கா அவர்களை அன்போடு அழைத்திருப்பதோடு அடுத்து நமது நிகழ்வில் பங்கு பெற்று நிகழ்வை சிறப்பித்து சென்றிருந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரவீன் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது அழைப்பேற்று நிகழ்ச்சியை தந்திருந்த பொறியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜ ஆரியம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு சார்பற்ற நிறுவனத்தின் இணைப்பாளர் தயாபரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நமது நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இவ்வருகை தந்திருக்கும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த மண்டப ஏற்பாடுகளை செய்து தந்தவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் இங்கே நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன்.